ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல் எ டே வித் எம்கே. ஸோ இன்றைக்கி என்னுடைய ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டோட 11th டே. லாஸ்ட் வீடியோலேயே வந்துட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 6th டே கிளினிக்கில் போய் ஹேர் வாஷ் பண்ணேன். நான் எந்த கிளினிக்கில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் சேம் அதே கிளினிக்கில் போய் ஹெட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 5 டேஸ் வந்து கண்டினியூவாக வீட்லேயே வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் இந்த அடுத்து வர ஒரு 6 நாளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஹெட் வாஷ் வந்து பண்ணேன். ஸோ அப்படி ஹெட் வாஷ் எல்லாம் பண்ணி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி டே 11. இன்றைக்கி டே 11 என்னோட ரிசல்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கேப்பு அப்படியே வந்து இந்த கேப்பை கழட்டுனா ஸோ தெரியுதா, எனக்கு ஃபாலிக்கிள்ஸ் வச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டெம்பிள் எடுத்து அண்ட் அதை அப்படியே வந்துட்டு மார்க் பண்ண இடத்துல நான் சொன்ன மாதிரி அப்படியே ஜிக்ஸாக்காக வச்சுருக்காங்க. இப்போ எனக்கு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாதிரி தெரியறதில்ல. நேச்சுரல் ஹேர் மாதிரி கொஞ்சம் வந்துட்டு ஜிக்ஸாக்காக இருக்க மாதிரி தான். இங்கே ஒரு முனி, இங்கே 2 இப்படி தான் வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. இப்போது இந்த ஹெட் வாஷ் வந்து நான் ஒரு 6 தடவை ஹெட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இங்கேருந்து அந்த பேட்ச் ஃபுல்லி வந்துட்டு இங்கே ஃபுல்லாக பிளாக்காக இருந்தது. ஸோ அது ஃபுல்லாகவே வந்துட்டு இப்போ ரிமூவ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் ஒரு 99% வந்துட்டு ரிமூவ் ஆகிடுச்சு. இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே அங்கங்கே வந்துட்டு ஏதோ ஒரு சில இடங்களில் மட்டும் இருந்துகிட்டு இருக்குது. ஒரு 2 to 3 டேஸில் இன்னுமே அதுவுமே வந்துட்டு போயிடும். ஹாஸ்பிட்டலில் சொன்னது என்னென்னா ஒரே நாளில் உங்களுக்கு அந்த பிளாக்கிஷ் எல்லாமே வந்துட்டு போகாது. ஒரே நாளில் அந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம் போகாது. கண்டினியூவாக வாஷ் பண்ணுங்கள். 6 டேஸ் வந்து கண்டினியூவாக வாஷ் பண்ணுங்கள். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறமா தான் பிளாக்காக இருக்கிறதெல்லாம் போய் நார்மலாக உங்களுக்கு ஒரு மொட்டை அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இன்றைக்கி டே 11 எனக்கு இப்படி தான் இருக்குது ஹெட்டு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண இடத்துக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய தலைக்கும் தெரியுதா. ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண இடத்துக்கும் நார்மலாக இருக்க தலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மைல்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கலர் வேரியேஷன் இருக்கும். ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஹேர்லாம் நல்லா க்ரோத் ஆகி வந்துருச்சு அப்படின்னா இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வெளியே தெரியாது. ஸோ இந்த 6th டே ஹெட் வாஷ் பண்ணும்போது எனக்கு எப்படி வந்துட்டு ஃபீல் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தலை வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் போர்ஷன், இந்த போர்ஷன் வந்து நம்ம தொடும்போது எனக்கு என்னோட ஹெட்டை தான் வந்து நான் டச் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஃபீலே இல்லை. நல்லா வந்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா இந்த நம்ம ஷேவிங் க்ரீம் மாதிரி இருக்கிற ஒரு க்ரீம் வந்து நல்லா ஃபேம் வந்து நல்லா ஃபுல்லாக இந்த பிளாக்காக இருக்கிற எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊற வச்சுட்டாங்க. தலையை வந்து நல்லா ஊற வச்சு ஒரு 30 to 45 minutes இருக்கும். நல்லாவே வந்துட்டு ஹெட்டை வந்துட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு வாஷ் பண்ணார் டெக்னீஷியனை. எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண சேம் அதே டெக்னீஷியன் தான் வந்துட்டு வாஷ் பண்ணார். ஃபஸ்ட்டு அவர் வாஷ் பண்ணும்போது எனக்கு பெயின் எல்லாம் எதுவும் தெரியல. நல்லா இப்படி கையை வச்சு நான் இந்த முடி வந்துட்டு க்ரோ ஆகக்கூடிய இந்த பொசிஷனில் தான் வந்துட்டு இந்த மோஷனில் இப்படி வந்துட்டு வாஷ் பண்ணாங்க. இப்படி வாஷ் பண்ணும்போது என்னென்னா அங்கங்கே இருந்த அந்த பிளாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% வந்துட்டு போச்சு. ஃபுல்லாக ஒரு 30% வந்து போச்சு. அண்ட் தென் வந்து இந்த டோனர் ஏரியாலேயே வந்து நல்லா வந்து நமக்கு வாஷ் பண்ணி விட்டாங்க. அப்போ எப்படின்னா இந்த டோனர் ஏரியாவில் மட்டும்தான் எனக்கு அதை டச் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பெயின் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் பெயின் ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்க நல்லா அழுத்தி தேய்ச்சி வாஷ் பண்ணாங்க. 5 நாள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் முடிச்சு 5 நாள் எந்த ஹெட் வாஷும் இல்லாமல் 6வது நாள் வாஷ் பண்ணும்போது எனக்கு அப்படியே இந்த டோனர் ஏரியாவில் தான் நல்லா வந்து பெயின் இருந்தது. ஃப்ரண்ட் போர்ஷனில் எனக்கு பெருசாக தெரியல, பட் எனக்கு இந்த டோனர் ஏரியாவில் நல்லா பெயின் இருந்தது. அதெல்லாம் சொல்லவும் நீங்கள் வந்து இன்னொரு 6 நாளில் அதுவும் போயிடும். கொஞ்சம் லைட்டாக ஏப்பம் வந்துருச்சு. ஸோ அதை வந்து நான் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 10 டேஸ்க்குள்ளே அந்த பெயினும் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு போயிடும். ஒரு 15 டேஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு சுத்தமாக எந்த இடத்துலையுமே வந்துட்டு பெயின் இருக்காது அப்படின்னாங்க. நான் அடுத்தடுத்து ஒரு 5 to இன்னைக்கு 6 டேஸ் அடுத்த ஒரு 6 டேஸ் இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் தான் பேபி ஷாம்பு தான் கொடுத்துருந்தாங்க. ஜான்சன் கிடையாது, டெடிபாரோட பேபி ஷாம்பு தான் வந்துட்டு எனக்கு ஹெட் வாஷ்க்கு கொடுத்துருந்தாங்க. நான் வச்சிருக்க ஃபாலிக்கிள்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கெமிக்கல் வந்துட்டு ரொம்ப ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றனால டெடிபார் ஷாம்பு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ அந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு ஹெட் வாஷ் பண்ணிட்டுருக்கேன்.
ஸோ எனக்கு இப்போ எப்படி அந்த ஃபீல் இருக்குன்னா, இந்த டோனர் ஏரியாவில் மட்டும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த யூ ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதோட அந்த எட்ஜஸில் மட்டும் கொஞ்சம் மைல்டான பெயின் இருக்குது. அதுவும் நேற்றுக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பெயின் வந்து கம்மியாக தான் இருக்குது. நேற்று கொஞ்சம் நல்லாவே வலி இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் பெயின் கம்மியாக தான் இருக்குது. டே பை டே பெயின் ரெடியூஸ் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா பெயின் வந்து ரெடியூஸ் ஆகி தான் இருக்குது. அண்ட் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் தான் எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண இடத்துல ஜஸ்ட் நான் இப்படி தொட்டு பார்த்தேன்னா எனக்கு என்னோடய ஹெட்டை தொடுற மாதிரியான ஃபீல் இல்லை. நல்ல ஹேர் க்ரோத் ஆகிருக்கிறது, நல்லா இந்த க்ரோத் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஹேரோட க்ரோத் வந்து கையில் தொடும்போதே நல்லா ஃபீல் பண்ண முடியுது. பட் ஏதோ வந்து பேட்ச் ஒட்ட வச்ச மாதிரி தான் இப்போதைக்கு இந்த 11th டேயில் தலையில் வந்துட்டு ஏதோ பேட்ச் வந்து வச்ச மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. இந்த கையில் ஏதாவது அடிப்பட்டால் நம்ம ஏதாவது பிளாஸ்டர் ஏதாவது போட்டோம்னா அந்த இடம் நமக்கு தொட்டால் நம்ம ஸ்கின்னுக்கு மேலே வந்துட்டு ஒரு பிளாஸ்டர் போடுவோம். பிளாஸ்டர் போட்டு அந்த பிளாஸ்டர் தொட்டால் நம்ம ஸ்கின்னு தொடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஃபீல் தான் இருக்குது. ஸோ ஒரு 15 to 20 நாள் அதுக்கப்புறம் அந்த ஃபீல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த நார்மல் ஆனதுக்கப்புறமா அந்த வீடியோ அப்லோட் பண்ணோம் இல்லையா, அப்போ நான் அதை பற்றி சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஹெட் இந்த போர்ஷன் டச் பண்ணும்போது ஏதோ பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த வந்து எனக்கு என்னோட ஹெட்டை தொடுற மாதிரியான ஃபீல் இல்லை. கொஞ்சம் இந்த இடம் மட்டும் ஏதோ சம்திங் லைட்டாக பாரமாக இருக்க மாதிரி இருக்குது. பாரமாக மீன்ஸ் ரொம்ப வெயிட்டாக தூக்கி வச்ச மாதிரி இல்லை. எனக்கு என்னோடய ஹெட்டை டச் பண்ணுற ஃபீல் இல்லாததுனால அது ஏதோ தனி போர்ஷன் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. அண்ட் தென் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் நான் பார்த்ததுலேயே எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்ஸஸ், நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தது அந்த ஸ்வெல்லிங் ஆகும் அப்படின்றதுக்காக தான். ஒரு சிலர்லாம் முகம்லாம் நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி இந்த முகம், கண், வாய் இதெல்லாம் வந்து போய் வீங்கின மாதிரி இருக்கும் ஸ்வெல்லிங்கு. ஆனால் எனக்கு அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ வரைக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முகம் வந்துட்டு எந்த விதத்துலையும் எனக்கு வீங்கலை. ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த அனஸ்தீஷியா வந்துட்டு இறங்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த பிளாஸ்டர்லாம் இங்கே போடுவாங்க ஒரு 2 to 3 டேஸ்க்கு இருக்கிற மாதிரி. ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டே வந்து இந்த டோனர் ஏரியாவுக்கு வந்துட்டு அந்த மருந்து வச்சு கட்டும்போது தான் முன்னாடி கட்டியிருந்தாங்க. அதுவும் வந்துட்டு 2nd, 3rd டே வந்துட்டு பிரிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு அந்த ஸ்வெல்லிங் அப்படின்ற எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கேன். 9th டே 9 to 10th டே நேற்று வரைக்கும் வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ஜிக்கல் கேப் அவங்க கொடுத்த சர்ஜிக்கல் கேப் போட்டு தான் வெளியில் போகிறது வர்றது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த கேப்பும் போடலை. இன்றைக்கி தான் 11th டே, இன்றைக்கி தான் வந்து 2 வீலரே வந்து ட்ரைவ் பண்ணேன். ஸோ 2 வீலர் ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா சர்ஜிக்கல் கேப் போடலை. ஆனால் இன்றைக்கி மார்னிங் மட்டும் ஸோ இது இருக்கு இல்லையா, இந்த ஹெட் பேண்ட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஃபஸ்ட்டு மார்னிங் நான் போட்டிருந்தேன். போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ கொஞ்சம் அழுந்துற மாதிரி இருந்தது. ஹாஸ்பிட்டலே சொன்னாங்க கொஞ்சம் லைட் கேப்பெல்லாம் போட்டுக்கலாம், லைட் டைட்டாக இருக்க மாதிரியான கேப் போட்டுக்கலாம், ரொம்ப டைட்டாக போடாதீங்கன்னாங்க. ஸோ இது கொஞ்சம் லைட் வெயிட் தானே, ரொம்ப இருக்காது, கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி மார்னிங் ட்ரைவ் பண்ணும்போது போட்டிருந்தேன். அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பயம்னா இவ்வளோ செலவு பண்ணி போய் நம்ம இந்த பேண்டை நான் போட்டிருந்து அது முடி அழுந்தி ஏதாவது க்ரோவில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்றனால போடுறதில்ல. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் உங்களுக்காக போட்டிருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட் பேண்டெல்லாம் எதுவும் போடாமல் தான் நான் 2 வீலரில் ட்ரைவ் பண்ணிருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி 11th டே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணது எல்லாமே இதுதான். எனக்கு இப்போ எந்த விதமான பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். பெரிய அளவில் எந்த விதமான வேலைகளும் செய்யலை. அதனால் இப்போ வரைக்கும் நல்லா இருக்கேன். அண்ட் அடுத்து 15th டே 15 டேஸ் கழிச்சதுக்கப்புறமா ஒரு 2 டேப்லெட்டும் ஹேர் ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு டேப்லெட்டும் ஒரு நாள் டு ஒரு நாள் அப்படின்ற மாதிரியான ஒரு டேப்லெட்டும் கொடுத்துருக்காங்க. விட்டமின் டேப்லெட்ஸ் தான் அப்படின்ட்டுருக்காங்க ஹேர் க்ரோத்துக்காக. அண்ட் ஒரு ஹேர் ஸ்ப்ரேவும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் 15 டேஸ் கழித்து நம்மளோட டிரான்ஸ்பிளான்ட் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from MK.